இந்த ஈகோஸ்பிரின் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி பிளட் தின்னிங் மெடிசன்ல இருக்கிறவங்களுக்கு அங்கங்க கிளாட் வரலாம். ஸோ ஆனா இவருக்கு நெறைய இருந்தது கிளாட்ஸ். ஒரு நாளைக்கு கையில வரும், ஒரு நாளைக்கு முதுகுல வருது, ஒரு நாளைக்கு கால்ல வருது. அவருக்கே தெரியல எப்படி அவருக்கே வந்துச்சுன்னு. தெரியல எப்படி வருதுன்ட்டு. சரி அவரோட கிளினிக்கல் ஹிஸ்டரி கேட்டு என்ன என்ன பண்ணுவாரு, என்ன ஏதுன்னு சொன்னப்ப, அவர் சொன்னது என்னன்னா, "இது மாரி டாக்டர் எனக்கு வந்து லாஸ்ட் டைம் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ட்ரைக்ளிசரைட்ஸும் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் பார்டர் லைன்ல இருந்தது. அப்பதான் நான் வந்து டிவில பார்த்தேன். இது மாரி இஞ்சி வந்து நீங்க ஜூஸ் குடிச்சீங்கன்னா, இந்த கொலஸ்ட்ரால் வந்து கரைஞ்சிரும் அப்டின்ட்டுன்னு சொன்னாங்க. அதனால டெய்லி நான் இஞ்சி ஜூஸ் குடிக்கிறேன் டாக்டர். ஆனா நெறையாலாம் குடிச்சில்ல டாக்டர். என்ன ஒரு 40 எம்எல் டெய்லி குடிக்கிறேன். எவ்வளோ நாளா பண்ணிட்டுருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமா பண்ணிட்டுருக்கேன். டெய்லி காலையில இஞ்சி வந்து ஒரு 40 எம்எல் நான் குடிக்கிறேன். தோலெல்லாம் எடுத்து தான் டாக்டர் குடிக்கிறேன். எனக்கு தெரியும் தோல் போட்டா வந்து அது இது பண்ணக்கூடாது அப்டின்ட்டு தோலெல்லாம் எடுத்து குடிக்கிறேன் அப்டின்ட்டு. ஆக்சுவலி அதுதான் அவர் பண்ண மிஸ்டேக். ஏன்னா, இஞ்சியோட குணம் என்னன்னா, இஞ்சி இஸ் ஆல்சோ எ பிளட் தின்னர். இவர் ஆல்ரெடி ஸ்டென்ட் போட்டு பிளட் தின்னர்ல இருக்காரு. இவர் கொலஸ்ட்ரால் குறைக்கணுன்றதுக்காக இஞ்சிய சாப்பிடுறாரு. ஆனா, இஞ்சியும் ஒரு பிளட் தின்னர். அப்ப என்ன ஆகுது? இந்த இஞ்சி வந்து எப்படி நான் கருஞ்சீரகம் வந்து மெட்ஃபார்மினோட ஒரு சினர்ஜெட்டிக் ஆக்ஷன்ல இருக்குமோ, அதே மாரி இஞ்சி வந்து இவரோட வார்ஃபாரின் அப்படின்ட்டு இந்த பிளட் தின்னிங் ஆக்ஷனோட சேர்ந்து அந்த ஆக்ஷன அதிகப்படுத்தி விட்டுருச்சு. ஸோ இந்த பிளேட்லெட் அக்ரிகேஷன் அப்படின்னுவாங்க. அதாவது ஒரு இடம் வந்து நமக்கு ரத்தம்